our channel Techni Tamil. இந்த வீடியோல நம்ம looping statement பத்தி பார்க்கலாம். looping statement பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 types இருக்கு. while loop, do while loop and for loop. இதுவரைக்கும் நாம while loop and do while loop பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். for loop பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். while loop and do while loop கம்பேர் பண்ணும்போது for loop அதிகமாவே யூஸ் ஆகுது. for loop ஓட வர்க்கிங்கும் while loopல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதே மாதிரி சேம் வர்க்கிங் தான். repeatedly வந்து ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஃபார் லூப்பும் யூஸ் ஆகுது. லூப்னாலே ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர், சின்டாக்ஸ், அதோட ஒர்க்கிங், அப்புறம் ஃபார் லூப் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் அண்ட் சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபார் லூப் அப்படின்னா அதில் ஃபார் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். அப்புறம் அது ஃபாலோட் பை ஒரு 3 எக்ஸ்பிரஷன் இருக்கும். அது என்னென்ன எக்ஸ்பிரஷன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், நான் அதை கமெண்டில் போடுறேன். ஃபார் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு எனக்கு இருக்கணும். இதுக்கு இன்சைடில் தான் எனக்கு 3 எக்ஸ்பிரஷன் இருக்க போகுது. எக்ஸ்பிரஷன் 1, செமிகோலன், எக்ஸ்பிரஷன் 2, செமிகோலன், எக்ஸ்பிரஷன் 3. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஃபார் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கணும் எனக்கு லூப்காக. நெக்ஸ்ட்டு ஒரு 3 எக்ஸ்பிரஷன் இருக்கணும். இது எல்லாத்தையுமே நான் எப்படி செப்பரேட் பண்ணுவேன் அப்படின்னா பை யூஸிங் செமிகோலன். நெக்ஸ்ட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் என்னோடய பிளாக் ஆஃப் கோட் இருக்க போகுது. ஸோ என்னோடய ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்லாம் இதுக்குள்ளே எழுதுவேன். இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போது எக்ஸ்பிரஷன் 1ல் என்ன இருக்கும், எக்ஸ்பிரஷன் 2ல் என்ன இருக்கும் அண்ட் எக்ஸ்பிரஷன் 3ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 1ங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருப்பேன். இங்கே கொடுக்குற எக்ஸ்பிரஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அது ஃபார் லூப்குள்ளே போன உடனே அது எக்ஸிக்யூட் ஆகணும். அது ஒரு இனிஷியலைசேஷனாக இருக்கலாம். அதாவது நான் அங்கே தான் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் 1 அப்படிங்கிற இடத்துல உள்ள எனக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப்குள்ளே வந்த உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இது எப்படி சொல்லலாம்னா இது கன்ஃபார்மாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டபிள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 2. எக்ஸ்பிரஷன் 2ல் என்ன இருக்கும், கண்டிப்பாக எனக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணி தான் நான் ஃபார் லூப்பே ரன் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் நம்ம வைல் லூப்பில் பண்ணோம். ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸானு செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தான் ஃபார் லூப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே, அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே போகும். அதே மாதிரி நம்ம ஃபாரை பொறுத்த வரைக்குமே இங்கேயும் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் தான் எக்ஸ்பிரஷன் 2ல் இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் 2, அதாவது இந்த கண்டிஷன் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபார் லூப்புக்குள்ளே போய் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடியது அந்த கண்டிஷன் தான், அதாவது எக்ஸ்பிரஷன் 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 3ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் 3, இந்த எக்ஸ்பிரஷன் 3 ஒரு வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு வேல்யூவை டெக்ரிமெண்ட் பண்ணலாம். அது அந்த இடத்துல நான் எழுதுவேன். இப்போது நம்ம வைல் லூப்பில் பார்த்துருப்போம் 1 to 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு ஐட்ரேட்டரை வச்சு அதை நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ 1 நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னா நான் +1 அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே நான் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணணும்னா மைனஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். இன்க்ரிமெண்ட் இல்லைனா டிக்ரிமெண்ட், அது என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன் 3ல் நம்ம கொடுப்போம். ஸோ இதை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கும். அதாவது ஒரு வேரியபிளாக இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறது இந்த எக்ஸ்பிரஷன் 3ல் கொடுப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 1 அப்படிங்கிறது ஃபார் லூப்குள்ளே வந்த உடனே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு எல்லோரும் நினைக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் 3 அது பார்க்காது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபார் லூப் அப்படிங்கிறதுனால அது நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ண போகும். அப்போது தான் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் 3யை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பிரஷன் 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் எக்ஸ்பிரஷன் 3 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட ஆர்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறது வைல் லூப்பில் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து 10 to 1, அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபார் லூப்பில் பார்க்கலாம். அதே வைல் லூப்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார் லூப்பில் சொல்கிறேன். ஸோ எனக்கு எப்பயும் போல் ஒரு ஐட்ரேட்டருக்கு எனக்கு ஒரு வேல்யூ வேணும். அதுக்கு நான் இன்ட் ஐன்னு ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ ஈக்குவல் டு 10. எதுக்கு நான் ஐ ஈக்குவல் டு இங்கே 10 போடுறேன்னா எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும். 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் அப்போ தான் இங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் print of %d /n ஐயை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் ஐ பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு எதுலேருந்து ஐ ஸ்டார்ட் ஆகணும், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் இங்கே ஐ ஈக்குவல் டு 10 போடுறேன். இது எக்ஸிக்யூட்டபிள். இது எக்ஸ்பிரஷன் 1.
அதனால இது ஃபார் லூப்பில் வந்த உடனேயே ஐக்கு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை போய் அசைன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். என்ன கண்டிஷன் நான் கொடுக்கணும் இங்கே? ஐ அதாவது 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எப்போ எனக்கு 1 விட கம்மி ஆகுதோ, நான் கம்மி பண்ணிகிட்டே தான் வர்றேன், டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவேன், எப்போ எனக்கு ஐயோட வேல்யூ 1 விட கம்மி ஆகுதோ எனக்கு அப்போ லூப் ஸ்டாப் ஆகிடணும். ஸோ அதுக்காக ஐ கிரேட்டர் தென் 1 கொடுக்குறேன். ஐ கிரேட்டர் தென் 1 கொடுக்கும்போது எனக்கு 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இன்க்ளூட் பண்ணாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஐயோட வேல்யூ எனக்கு 1 வரைக்கும் நான் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அப்போது 1 கிரேட்டர் தென் 1 செக் பண்ணும். இல்லை, ரெண்டுமே ஈக்குவல், அதனால 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணாமல் 10 to 2 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போது நான் இங்கே இன்க்ளூட் பண்ண வேண்டியது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இதோட மீனிங் என்ன? 1 இருக்கிற வரைக்கும் இல்லை 1க்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னென்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இங்கே ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணணுமா? 10ல் ஸ்டார்ட் ஆகுது, நான் ஐயை பிரிண்ட் பண்ணணும், ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஐயை டிக்ரிமெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் 10ங்கிற வேல்யூ எனக்கு இங்கே 9 மாறும், நெக்ஸ்ட்டு 8 அப் டு 1 வரைக்கும் எனக்கு மாறும். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க சின்டாக்ஸ்லேயே தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட்டபிள், அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், நான் இங்கே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அதாவது இது ஒரு இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐயை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐக்குன்னு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். அது இந்த இடத்துல நடக்குது. ஃபார் லூப்குள்ளே வந்த உடனே இதை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பிரஷன் 2. எக்ஸ்பிரஷன் 2 என்னது? கண்டிஷன் கொடுக்கணும். ஒயில் லூப்லாம் நம்ம கொடுத்துருப்போம் கண்டிஷன், ஒயில் லூப்புக்குள்ளே கண்டிஷன் மட்டும்தான் கொடுப்போம். இங்கே அதே மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 3 இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் ஆஃப் கோட், அதாவது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்கேன். இது எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 10, ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுது. எஸ், கண்டிப்பாக ட்ரூ. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. கீழே வந்து பிளாக் ஆஃப் கோடில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது முடித்ததுக்கு அப்புறமா ஐ மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை இது எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது இப்போ எனக்கு வேல்யூ எனக்கு என்ன ஆச்சு? 9 அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறமா இதை அது எக்ஸிக்யூட் பண்ணாது, கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் வந்து 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஐ மைனஸ் மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு திருப்பி பிரிண்ட் பண்ணும். இந்த ஆர்டரில் தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போகும். இதோட எக்ஸிக்யூஷன் ஆர்டர் இது தான். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். 10 9 8 6 5 4 3 2 1, அதாவது எனக்கு 1 வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதே நம்ம 100 வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். இதை மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுது அப் டு 1 வரைக்கும். இதே வந்து 100 to 1 எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா, அப்போது நம்ம ஈஸியாக இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் ஆகணும். நான் இங்கே கண்டிஷன் அப்படி கொடுக்கக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு நான் கொடுப்பேன். எதுக்கு அப்படின்னா ஐயோட வேல்யூ 100 வர்ற வரைக்குமே நான் ஐயை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் அர்த்தம். இங்கே டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டராக போடுவோம்? கண்டிப்பாக கிடையாது, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் போட போகிறேன். ஏன்னா 1 இருக்குது, நெக்ஸ்ட் எனக்கு 2 பிரிண்ட் ஆகணும், 3 4 5 அப் டு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 1 to 100 பிரிண்ட் ஆகும். தட்ஸ் ஆல். இந்த எக்ஸ்பிரஷன் 1 அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எவ்வளோ இனிஷியலைசேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். j ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன், கமா k ஈக்குவல் டு 1000ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே இதை கொடுத்துருக்கும் போது மேலே வந்து டிக்ளேர் பண்ணணும், ஐஜேகேன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸ் விட்டு %d, இன்னொரு ஸ்பேஸ் விட்டு %d கொடுக்குறேன். ஐஜேகே எல்லாத்தையுமே நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜேக்கு 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கேக்கு 1000 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. ஐஜேகே எல்லாத்தையுமே அது பிரிண்ட் பண்ணணும். ஜேயோட வேல்யூ 100, கேயோட வேல்யூ 1000, இது எல்லாத்தையுமே வந்து அது கேப் விட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நான் ஜேவோட வேல்யூவை 100 அப்படின்னு சொல்லியிருந்தேன், கேவோட வேல்யூவை 1000ன்னு சொல்லியிருந்தேன். இதை மூணையுமே நான் பிரிண்ட் பண்ண சொன்னேன். ஆனால் ஐயோட வேல்யூ மட்டும்தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஐ அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஜே அண்ட் கே ஸ்டாட்டிக்காக 100 and 1000 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம அவுட்புட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இல்லை, எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து கம்மா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டரை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணணும். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் 1, 2, 3 இது மூணுமே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம ப்ரோக்ராமை பொறுத்தது தான். இப்போது நான் 3 எக்ஸ்பிரஷனுமே நான் போடாமல் இருக்க போகிறேன். அதாவது சின்டாக்ஸ்க்காக ஒரு செமிகோலன், நெக்ஸ்ட் 2 செமிகோலன், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஆனால் நான் அது போடாமல் ஜஸ்ட் செமிகோலன் மட்டும் கொடுத்துட்டு எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இங்கே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. ஸோ இங்கே ஃபார் லூப் கொடுத்துட்டு எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. செமிகோலன் எதுக்கு வச்சேன் அப்படின்னா அது ஃபார் லூப்போட சின்டாக்ஸ், 2 செமிகோலன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கலாம். இன்ஃபைனைட்டாக ஹலோ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இதுக்குன்னு ஒரு டெர்மினேஷனே கிடையாது. அதாவது இதுக்கு முடிவே இல்லாமல் அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பார்த்தா தெரியும், இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு டெர்மினேஷனே கிடையாது. நம்ம டெர்மினேட் பண்ணவே சொல்லலை இங்கே எங்கேயுமே. கண்டிஷன் நான் இதில் எதுவுமே ஃபால்ஸ்னே நான் கொடுக்கல. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஆனால் இங்கே நான் ஒரு கண்டிஷனே கொடுக்கல. அதனால் நான் பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. இங்கே ஃபால்ஸ் ஆகிறதுக்கு கண்டிஷனே கிடையாது. இந்த கர்லி பிரேசஸ் எப்பயுமே ஓப்பன் பண்ணி எப்பயுமே க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக தேவையில்லை. எப்போ தேவையில்லைன்னா எனக்கு அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு நான் சொல்கிறதுக்கு நிறையா கோட் இல்லாமல் ஒரு லைன் ஆஃப் கோட்லேயே முடியுது அப்படின்னா அப்போ எனக்கு இந்த கர்லி பிரேசஸ் தேவையில்லை. கர்லி பிரேசஸ் இல்லாமல் கூட எக்ஸிக்யூட் ஆகும். i = 0 கண்டிஷன் வந்து ஒரே ஒரு தடவை ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். i > 1 நான் கண்டிஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். நான் ஒரே லைன் ஆஃப் கோட் தான் எழுதியிருக்கேன். எனக்கு கர்லி பிரேசஸ் இல்லை. இது எந்தவித எரருமே எனக்கு த்ரோ பண்ணாது. ஹலோ அப்படின்னு எனக்கு ஒரு தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கர்லி பிரேசஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு லைன் ஆஃப் கோடு இருக்கும் போது கர்லி பிரேசஸ் தேவையில்லை. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஃபார் லூப் தான் அதிக இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், அதோட ஒர்க்கிங் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.